வணக்கம். பண்டைய இந்தியான்னு சொன்னதும் பொதுவா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? அங்க பெண்களோட நிலைமை எப்படி இருந்திருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அவங்க நிலைமை எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சா, இல்ல காலப்போக்குல மாறிக்கிட்டே வந்துச்சா? வாங்க, வேத காலத்துல மறைஞ்சிருக்கிற சில சிக்கலான, ஏன் சில சமயம் முரண்பாடான உண்மைகளை நாம சேர்ந்து தேடி பார்க்கலாம். நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, பண்டைய இந்தியாவுல பெண்களுக்குன்னு ஒரு பொற்காலம் இருந்துச்சுன்னு. உண்மையாவா? நிஜமாவே அப்படி ஒரு காலம் இருந்துச்சா? இந்த கேள்விதான் நம்மளோட இந்த முழு தேடலுக்கும் அஸ்திவாரம். வாங்க உண்மையை கண்டுபிடிப்போம். இங்க பாருங்க, பெண்கள் வெறும் மதிக்கப்படல, அவங்கள சக்தியோட வடிவமா ஒரு தாய் தெய்வமாவே கும்பிட்டுருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம்னு. இந்த மாதிரி ஒரு உச்சபட்ச நிலையில இருந்து தான் நம்மளோட அலசல் தொடங்குது. இதுவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஓகே, இந்த பொற்காலம் பத்தியெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த டைம் பீரியடை பத்தி பேசிட்டு இருக்கோன்னு முதல்ல சரியா புரிஞ்சுக்கலாம் இல்லையா? வாங்க அந்த வேத காலத்தோட வரலாற்று பின்னணிக்குள்ள ஒரு சின்ன பயணம் போயிட்டு வரலாம். இந்த டைம்லைன பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். நாம பேச போற இந்த வேத காலங்கிறது சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அப்புறமா வருது. அதாவது சுமார் கிமு 1750 கிமு 500 வரைக்கும். பாருங்க, இது 1000 வருஷத்துக்கும் மேல நீடிச்ச ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான காலம். இந்த பீரியட்ல தான் பெண்களோட நிலைமை உச்சத்துல இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. அப்போ இந்த பொற்காலம்ங்கிறது சும்மா பேச்சா, இல்ல அதுக்கு நிஜமான ஆதாரங்கள் ஏதாச்சும் இருக்கா? வாங்க வேத நூல்களையே ஒரு புரட்டி பெண்களோட அந்த உயர்வான நிலைக்கு என்னென்ன சாட்சிகள் இருக்குன்னு தேடி பார்க்கலாம். அடடா, இந்த ஊமையோட ஆழத்தை பாருங்களேன். ஆணும் பெண்ணும் ஒரு வண்டியோட 2 சக்கரங்கள் மாதிரி. ஒன்னும் இல்லாம இன்னொன்னு ஓடாது. சமத்துவத்தையும் அந்த பார்ட்னர்ஷிப்பையும் இதை விட அழகா எப்படிங்க சொல்ல முடியும்? இது சும்மா ஒரு கவிதை இல்ல, அது அந்த கால சமூகத்தோட ஒரு முக்கியமான கொள்கையாவே இருந்திருக்கு. உங்களால நம்ப முடியுதா? அந்த காலத்துல பெண்களுக்கு இவ்ளோ உரிமைகள் இருந்திருக்குன்னு நினைக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஹையர் எஜுகேஷன் கத்துக்க வாய்ப்பு, சுயம்வரம் மூலமா தனக்கு பிடிச்ச வரனை தானே செலக்ட் பண்ற சுதந்திரம், யாகங்கள்ல கணவனோட சமமா உட்காந்து பங்கேற்கிறது. ஏன் சில பெண்கள் பொது சபைகள்ல பேசியிருக்காங்க, போர்க்களத்துல கூட சண்டை போட்டிருக்காங்க. இது நம்ம கற்பனை பண்றதை விட ரொம்பவே ஒரு மாடர்னான சமூகமா தெரியுதுல்ல? இது வெறும் சட்டங்களோட நிக்கல, நிஜ வாழ்க்கையிலேயே சாதிச்ச பெண்களும் இருந்திருக்காங்க. கார்கி, மைத்ரேயி, இந்த பெயர்களெல்லாம் சும்மா இல்ல. இவங்க வெறும் பெண்கள் மட்டும் இல்ல, பெரிய பெரிய ரிஷிகள், தத்துவ ஞானிகள். ஆண்களுக்கு சரிசமமா வேதாந்த விவாதங்கள்ல கலந்துக்கிட்டு அவங்களோட அறிவால எல்லாரையும் அசர வச்சிருக்காங்க. அவங்களோட அறிவு சுதந்திரத்துக்கு இதை விட பெரிய சாட்சி வேற என்ன வேணும்? ஆனா கதை இங்க முடியல. வரலாறு எப்பவுமே ஒரே நேர்கோட்ல போறதில்லையே. அந்த உயர்வான நிலை மெதுவா மாற ஆரம்பிக்குது. இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. ஆமாங்க, ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, அந்த பொற்காலம் நிரந்தரமா நீடிக்கல. பிற்கால வேத நூல்கள், தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் எழுதப்பட்டப்போ ஒரு காலத்துல உச்சத்துல இருந்த பெண்களோட உரிமைகளும் சமூக அந்தஸ்தும் மெல்ல மெல்ல சரிய ஆரம்பிச்சுது. இங்க பாருங்க, இந்த 2 பக்கத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. அந்த மாற்றம் எவ்வளோ பெருசுன்னு நமக்கே புரியும். ஒரு பக்கம் முனிவர்களா படிச்ச பெண்கள், இன்னொரு பக்கம் வேதத்தை காதால கேட்டாலே பாவுன்னு சொல்ற நிலைமை. சொத்துரிமை போச்சு, சுயம்வரம் மறைஞ்சு, கணவன் தான் உலகங்கிற கருத்து ரொம்ப ஆழமா வேரூன்ற ஆரம்பிச்சுது. இது ஒரு கம்ப்ளீட் யூட்டர்ன் மாதிரி இல்ல? இந்த மாற்றத்தை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா உபநயனம்னு ஒரு முக்கியமான சடங்க பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பையனுக்கு வேத கல்விய ஆரம்பிச்சு வைக்கிற ஒரு விழா இது. அவனோட படிப்பு பயணத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இது அவனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமா கருதப்பட்டுச்சு. ஆனா பெண்களுக்கு இங்கதான் அந்த அதிர்ச்சியான திருப்பம் வருது. மனு மாதிரியான பிற்கால சட்ட அறிஞர்கள் பெண்களுக்கு உபநயனம் தேவையில்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு பதிலா ஒரு பெண்ணுக்கு கல்யாணமே உபநயனத்துக்கு சமமான சடங்குன்னு மாத்திட்டாங்க. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அவளோட அறிவு பயணம் தொடங்குறதுக்கு முன்னாடியே திருமண வாழ்க்கைக்குள்ள தள்ளப்பட்டது. அப்போ இவ்ளோ பெரிய மாற்றத்தை எப்படி நியாயப்படுத்தினாங்க? அதுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல, சமூகத்தோட நல்லதுக்காக ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனி கடமைகள் இருக்குன்னு சொன்னாங்க. ரெண்டாவதா, பெண்ணோட இயல்பே சமையல், குழந்தை வளர்ப்பு மாதிரி வீட்டு வேலைகளுக்கு தான் சரிப்பட்டு வரணும் ஒரு கருத்தை உருவாக்குனாங்க. கடைசியா, கணவனையே அவளுக்கு குருவா டீச்சரா மாத்திட்டாங்க. இதோட விளைவு, அவளோட உலகம் 4 சுவத்துக்குள்ள சுருங்கி போச்சு. இப்போ நம்ம எல்லாருக்கும் மனசுல ஒரு பெரிய கேள்வி வரும். ஒரே கலாச்சாரத்துல எப்படி இவ்வளவு முரண்பாடான விஷயங்கள் இருக்க முடியும்? ஒரு பக்கம் பெண்ணை தெய்வமா கொண்டாடுறது, இன்னொரு பக்கம் அவளை கட்டுப்படுத்துறது. இந்த குழப்பமான மரபை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? வாங்க இதையும் கொஞ்சம் அலசி பார்ப்போம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பெண்களோட உரிமைகளை கட்டுப்படுத்தின அதே மனுஸ்மிருதி மாதிரி நூல்கள்ல தான் அவங்கள புகழ்ற இந்த மாதிரி வரிகளும் இருக்கு. எங்க பெண்கள் மதிக்கப்படுறாங்களோ அங்கதான் தெய்வங்கள் சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லுது. இது எவ்ளோ பெரிய முரண்பாடு பாருங்க. ஆனா அதே மனு
இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க, மனைவி, மகன், அடிமை இவங்க யாருக்குமே சொத்துரிமை கிடையாதாம். அவங்க சம்பாதிக்கிற பணம் கூட அவங்க யாருக்கு சொந்தமோ அவருக்கே போகுமா. ஒரே புத்தகத்துல ஒரே ஆள்கிட்ட இருந்து வர இந்த 2 வெவ்வேறு கருத்துகளும் அந்த கால சமூக நிலைமை நாம நினைக்கிறத விட எவ்வளோ சிக்கலானதா இருந்திருக்குன்னு நம்ம முகத்திலே அடிச்சு சொல்லுது. அப்போ கடைசியா நாம என்ன முடிவுக்கு வர்றோம்? பண்டைய இந்தியாவுல பெண்களோட நிலைமைங்கிறது ஒரு சிம்பிளான கருப்பு வெள்ளை கதை கிடையாது. அது ஒரு பக்கம் உயர்வான கொள்கைகள், இன்னொரு பக்கம் கடுமையான கட்டுப்பாடுகள், காலப்போக்கில் மாறிட்டே வந்த சமூக விதிகள்னு எல்லாம் கலந்த ஒரு பெரிய சிக்கலான கோலம் மாதிரி. கடைசியா இந்த வரலாற்று பயணம் நம்மள ஒரு முக்கியமான கேள்வி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. நாம நம்மளோட கடந்த காலத்தை எப்படி பார்க்கறோம், அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கறோங்கிறது இன்னைக்கு பெண்களோட உரிமைகளை பத்தியும் நாளைக்கு நாம உருவாக்க நினைக்கிற சமூகத்தை பத்தியும் நம்ம பார்வை எப்படி இருக்குங்கிறத ரொம்பவே பாதிக்கும். அந்த கடந்த காலத்தோட நிழல் இன்னைக்கும் நம்ம மேல விழுந்துட்டு இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?